உங்களுக்கு பராசக்தி, ஜனநாயகம் 2 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க எந்த படத்துக்கு போவீங்க? நீ கேட்குற கேள்வியை பார்த்தா பொங்கலுக்கு வெறும் பொங்கல் சாப்பிடுவீங்களா சக்கரை பொங்கல் சாப்பிடுவீங்களான்ற மாதிரி இருக்கு. நான் கேட்டால் நான் ஏற்கனவே கேசரி சாப்பிட்டேன், இந்த பகவன் கேசரின்னு சொல்லிட்டு. அண்ணன் ஜெய் பாலையா ஜெய் பாலையான்னு பாலையா தான் பிடிக்கும். பாலையா விஜயான்னு கேட்டால் எனக்கு பாலையா தான் பிடிக்கும். அதே படத்தை ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு நான் 1500 டிக்கெட் குத்தி எதுக்கு பார்க்கணும்? நான் அந்த படமே சூப்பராக இருக்கும். பாலையாவுக்கு நிகர் பாலையா தான். அது எத்தனை பேர் காப்பி, ரஜினியே காப்பி அடிச்சாலும் அந்த படம் ஓடாது தான். அதனால தான் ஏமா இவர் நடிச்ச 61 படத்துல 16 படம் தான் இட்டு. அதுல பாதி படம் டப்பிங்க. ஏற்கனவே லியோவே ஃபாரின் படத்துல டப் பண்ணி இவங்களே ஒத்துக்கலாம். லோகேஷ் கனகராஜ் இந்த படமும் ஆந்திரா கிட்ட டப் பண்றாங்க லாஸ்ட் படம்ட்டு. இந்த லாஸ்ட் படம்னாச்சும் எவ்வளோ டைரக்டர் இருக்கிறான், அவருக்கே தெரியும். ஒரு நல்ல படமா எடுத்து போட்டா என்ன, இப்படி படத்தை எடுத்துட்டு நான் அதுக்கு எதுக்கு 1500 கொடுத்து நான் தேட்டருக்கு போனேன். நான் அந்த படம் பார்த்துருவேன், செம்மையா இருக்குது. அதுல ஸ்ரீலீலாம் நடிச்சிருக்கோம், சூப்பரா நடிச்சிருக்கோம். அதே தானே இதுவும், அதனால எதுக்கு அப்படின்ட்டு. ஆனா அது பார்ப்பேன், பராசக்தி பார்ப்பேன். ஏன் சொல்லு, அது உணர்வு பூர்வமா இருக்கும். இவன் மூணு பேர் நடிச்சிருக்கிறானுங்க. அதுவும் இல்லாம சிவகார்த்தியன் வேற லெவலு, எளிமையா இவர் பண்ணிக்கிறா போல. ஜெயம் ரவி பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் சிஸ்டம்லாம் வருது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ் மக்கள்லாம் இன்னி அளவுக்குள்ள வந்திருக்கிறாங்க. மீண்டும் ஒரு புரட்சி வெடிக்குது. அதனால இந்த படத்தை நான் போய் பார்ப்பேன்.